ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா தேங்காய் பருப்பி எப்படி செய்கிறதான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள்: ஒரு சின்ன பாக்கெட் நெய், பால், ஏலக்காய், சர்க்கரை, துருவி வச்ச தேங்காய். நம்ம துருவி வச்ச தேங்காவை அப்படியே வேணாலும் போட்டு செஞ்சுக்கலாம். இல்லைன்னா நம்ம அதை லைட்டாக மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம். நான் கொஞ்சம் மிக்ஸி ஜாரில் அரைச்சி தான் எடுத்தேங்க. நம்ம துருன்னு இருக்குமா நம்ம கிண்டி வரும்போது, அதனால் கொஞ்சம் அரைச்சி எடுத்தால் கொஞ்சம் மாவு மாதிரி இருக்கும். அதுக்காக ஒரு 2-3 ஏலக்காய் போட்டு அதையும் நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் ஒரு சின்ன கடாயை வச்சு அதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நம்ம தேவைக்கு ஏற்ப இனிப்புக்கு ஏற்ப சர்க்கரையும் போட்டுக்கலாம், இல்லைன்னா சீனியும் போட்டுக்கலாம். நான் சர்க்கரை ஒரு 4 ஸ்பூன் எடுத்து போட்டுக்கிட்டேன். அதை போட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். பால் ஊற்றி வதக்கினாலும் வதக்கிக்கலாம், இல்லைன்னா இதிலே தண்ணி வரும். இல்லைன்னா நம்ம இதில் கொஞ்சம் நெய் சேர்த்து வதக்கிக்கலாம். நான் கொஞ்சம் பால் ஊற்றினேன். பால் ஊற்றி வதக்கி இந்த மாதிரி ஸ்டேஜில் ஆச்சு. கம்பி பதம் வர்றது வரைக்கும் அதை நல்லா கிளறி விட்டுட்டு கொஞ்சம் ஏலக்காவும் போட்டு நம்ம துருவி வச்சுருந்த தேங்காவையும் அது கூட போட்டு நம்ம நல்லா கிளறி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கிளறி எடுத்துக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கலாம். அந்த வெள்ளை கலர் தேங்காய் சர்க்கரை கூட நல்லா மிக்ஸ் ஆகணும். அந்தளவுக்கு நம்ம நல்லா கிளறி விட்டுக்கலாம். கொஞ்சம் தண்ணியாகவும் இல்லாமல் நல்லா கட்டியாகவும் இல்லாமல் அந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். இன்னொரு தட்டு எடுத்து அதில் நெய் தடவி நமக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ அந்த தட்டில் நம்ம ஊற்றிக்கலாம். ஊற்றி மேலே இருக்கிறது எல்லாமே ஒரு ஸ்பூன் வச்சோ நல்லா கத்தி வச்சோ சேஃபாக அந்த மாதிரி வச்சுட்டு நம்ம ஃப்ரீசரில் ஒரு 1/2 மணி நேரம் வச்சு அதுக்கப்புறம் செட் ஆனதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். இல்லை அப்படியே வச்சு ஆறுனதுக்கப்புறம் வேணால் சாப்பிட்டுக்கலாம். ஆனால் அந்த ஷேப் வராது. நான் 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. ஆனதுக்கப்புறம் நான் எடுத்து காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் என்னோடய வீடியோஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். இந்த மாதிரி நம்ம ஒரு தட்டை கமத்தி அதுக்கு மேலே நம்ம கமத்தினா சூப்பரான தேங்காய் பருப்பி ரெடி ஆகிட்டு, அதுக்கு மேலே அண்டிப்பருப்போ கிறிஸ்மஸ் பழமோ பாதாமோ போட்டு நம்ம கட் பண்ணி எடுத்து சாப்பிட்டுக்கலாம்.